ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ சுவாமி சிவானந்தா. ஆத்மீக சாதனம் தொடர்ச்சி புத்தியாக வாழ். சர்மமின்றி ஆடையின்றி ஆபரணங்களின்றி உடல் வனப்பு ஒன்றுமில்லை. ஒரு கணம் மேல் சர்மம் நீக்கப்பட்டதாக கற்பனை செய். காக்கைகளையும் கழுகுகளையும் துரத்துவதற்கு நீ நீண்ட கழியோடு நிற்க வேண்டி வரும். உடல் வனப்பு மேற்புறத்தது மாயீகமானது, மறையக்கூடியது. அது மேல் சர்மத்தோடு சரி. வெளித்தோற்றங்களை கண்டு மயங்காதே, அது மாயையின் ஜால வித்தையே. அழகுகளில் அழகாயும் அழியாத அழகுமான ஆத்துமாவாகிய மூலத்தை காண்பாய். உன் தலை நரைத்தாள், அது மரண தேவதையான யமராஜனின் முதல் எச்சரிக்கையாகும். நீ அவனை சந்திப்பதற்கு ஆயத்தமாக வேண்டியதுதான். முகத்தில் சுருக்கங்களும் உடல் கூணுவதும் அந்த எச்சரிக்கையை ஞாபகம் ஊட்டும். பற்கள் விழுந்து கண் பார்வை மங்கள் அடைந்தால் நீ அவனை வரவேற்க பூரணமாய் தயாராக வேண்டியதுதான். படுக்கையில் 3 விக்கல்கள் அல்லது கடைசி மூச்சு. கடைசி விக்கல் கண்டவுடன் உன் சொத்துக்கள் யாவும் உன் பிள்ளைகள் வசமாகும். ஒருவன் சேமநிதி புத்தகத்தை கை கொள்வான், இன்னொருவன் பணப்பெட்டியை பற்றுவான். 3ஆம் மகன் உன் ப்ராவிடன்ட் ஃபண்ட் கடிதங்களையும் இன்சூரன்ஸ் பத்திரத்தையும் கைப்பற்றுவான். 4ஆம் அவன் உன் உடலில் உள்ள அணிகளை கலற்றுவான். இதுதான் பூலோக வாழ்வு. உன் ஆத்தும முன்னேற்றத்துக்கும் ஏழைகளுக்கும் மகாத்மாக்களுக்கும் தொண்டு செய்வதற்கும் உன் பணத்தை செலவிடுவது மேலல்லவா? நண்பர்கள், பக்தி, தியானம், தூய்மை, தொண்டு, ஜபம், பிரார்த்தனை, விசாரணை ஆகியவற்றின் மூலம் அமரத்துவத்தை அடைய முயலுங்கள். எல்லா துன்பங்களும் துயரங்களும் முடிவடையும். அமுதத்தின் புதல்வர்களே, இந்த உலக வாழ்க்கை போதும். இந்த பூலோகத்தில் இந்த ஆசாபாச வாழ்வு போதுமானது. உன் வாழ்க்கை சக்தி முழுவதையும், நேரத்தையும், பொருட்செல்வம், அதிகாரம், பெயர், புகழ் இவற்றை அடைவதில் செலவிட்டு விட்டாய். உன் முயற்சிகள் யாவும் வீணாகி விட்டன. உன்னுடைய சம்பத்துகள் யாவும் குறைவுபடாததாகிய உயர்ந்த ஆத்ம சம்பந்தத்துடன் ஒப்பிடும்போது துச்சம். இந்த ஆத்ம சம்பத்தை அடை. சுயநலமான இந்த வீண் போராட்டத்தை விட்டொழி. நீ நீண்ட காலமாக இந்த பிரபஞ்சத்தில் ஆர்வம் மிகுந்த கண்களோடு உலாவி இருக்கிறாய். இந்த நோக்கை விடு, தியானம் செய். இப்போது உள்நோக்கு கொண்டு அற்புதமான ஆத்மாவை கண்டு கைவழியம் பெறு. ஆத்மன் அல்லது பிரம்மம் அல்லது பரமாத்மாவே புதைந்துள்ள பொக்கிஷம். அது கணக்கிட முடியாத மதிப்புள்ள முத்து. அது ரத்தினங்களுக்குள் ரத்தனம். அது அழியாத குறையாத சிறந்த செல்வம். அதை எந்த கொள்ளைக்காரனும் கொள்ள முடியாது. அது மனிதனுக்கு இஷ்டமானதை ஈயும் சிந்தாமணிகளில் சிந்தாமணி. பிரம்மம் பேச்சு, காலம், காரணம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டது. அது வரம்பற்றது. அது பரம சாந்தமாய் சமமான ஒளியோடு யாவற்றின் மீதும் பிரகாசிக்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட வஸ்துவாக இருக்க முடியாது. அது சைத்தன்யம் அல்லது புனித உணர்வு. அது வஸ்து. அது சத் சித் ஆனந்தம். பிரம்மம் அல்லது ஆத்மனின் இயல்பை இவ்வாறு அறிந்து விடுதலை அல்லது பூரணத்துவத்தை பெறு. உன்னை உடலற்றவனாக எண்ணிக்கொள். உனது சர்வ வியாபியான ஆத்மாவின் சிறந்த சாந்தியுடனும் நித்திய ஆனந்தத்துடனும் உன்னை ஒன்றுபடுத்திக்கொள். உங்களிடமுள்ளதை எல்லோருடனும் பகிர்ந்து கொண்டு பகவன் நாமத்தை பாடிக்கொண்டு அவனிலேயே ஆனந்தமுற்று பரமாத்மாவில் உங்கள் மனதை லயிக்க செய்து கொண்டு நீங்கள் அனைவரும் தெய்வீக வாழ்க்கையை வாழ்வீர்களாக. படிப்படியாகவே ஆத்மீக வளர்ச்சி உண்டாகும். 2-3 மாதங்களிலேயே யோக சித்திகளை அடைய வேண்டும் அல்லது நிர்விகல்ப சமாதியை அடைய வேண்டும் என்று ஆத்திரப்படலாகாது. யோக ஏனியில் படிப்படியாகத்தான் ஏற வேண்டும். ஆத்மீக நெறியில் கிரமமாகத்தான் முன்னேறலாம். இவ்வுலகம் உனக்கு சிறந்த குரு.
இவ்வுலகத்தினின்று நீ இன்னும் பல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நிஷ்காம கர்ம யோகத்தின் நோக்கத்துடன் சுயநலமற்ற சேவை செய்யப்பட்டால் உலகத்தில் உள்ள கடமைகள் பந்தங்கள் ஆகா. நீ உலகத்தை துறந்து உன் இழந்த தெய்வீகத்தை திரும்ப பெறுவதற்கு இமாலய குகைகளில் அடைக்கலம் புக வேண்டும் என்பது அவசியம் இல்லை. அகங்காரத்தையும் ஆசைகளையும் துறப்பதே துறவின் ரகசியம். உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தில் உள்ளதை செலுத்தாதே. இவ்வுலகின் ஆசா பாசங்களின் இடையிலிருந்து கொண்டே பூரணத்துவத்தை அடைபவனே உண்மை வீரன். சிஷ்யனுக்கு குரு கிருபை அவசியம். இதற்கு மாணவன் சோம்பேறியாய் உட்கார்ந்தபடி குரு தன்னை நேராக சமாதியில் தள்ளிவிடும் அற்புதத்தை செய்வார் என்று எதிர்பார்ப்பது என்பது அர்த்தமல்ல. சிஷ்யன் பொருட்டு குரு சாதனம் அல்லது ஆத்மீக அபியாசத்தை செய்தல் முடியாது. அவர் சாதகனுக்கு வழிகாட்டி ஐயங்களை போக்கி படிகொடுகளும் இடையூறுகளையும் நீக்கி வழியை செப்பனிட்டு ஒளியை வீசுவார். சிஷ்யன் தானே ஆத்மீக பாதையில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும். அவன் தானாகவே யோக ஏணியில் ஒவ்வொரு படியிலும் காலை ஊன்றி வைத்து ஏற வேண்டும். விஷயங்களை உள்ளபடி உணர்ந்து கொள், மயக்கம் அடையாதே. உணர்ச்சி பெருக்கை பக்தி என்றும், சங்கீர்த்தனம் செய்யுங்கள் மேலே பழமாக குதிப்பதை பக்தி பரவசம் என்றும், மூர்ச்சை அடைவதை பாவ சமாதி என்றும், ரஜோ குணத்தினால் அமைதியற்ற காரியங்களில் புகுவதை தெய்வீக சேவைகள் என்றும், கர்மயோகம் என்றும், தாமச குணமுள்ளவனை சாத்விக குணமுள்ளவன் என்றும், கீழ்வாதத்தால் முதுகில் வாயு அசைவதை குண்டலினின் எழுச்சி என்றும், ஆலயஸ்தை அயர்ந்த நித்திரையையும் சமாதி நிலை என்றும், மனோராஜ்யம் அல்லது மனக்கோட்டை கட்டுதலை தியானம் என்றும் இருப்பதை ஜீவன் முக்தி நிலை என்றும் தவறாக கொள்ளப்படுகின்றன. பிரபஞ்சத்தின் நியதிகளை அறிந்துகொள், உலகத்தில் சாதுரியமாக நடந்துகொள், இயற்கையின் ரகசியங்களை அறிந்துகொள். மனதை அடக்குவதற்கு சிறந்த முறைகளை அறிய முயற்சி செய். மனதை அடக்கு. மனதை அடக்குவது உண்மையில் இயற்கையையும் உலகத்தையும் அடக்குவது ஆகும். மனதை அடக்கினால் நீ பிரம்மத்தின் மூலத்தை அடைந்து நான் சர்வ வியாபியான சத்சித் ஆனந்த ஆத்மன் என்று அறிந்து கொள்ளக்கூடும். நல்லது கெட்டதை பகுத்துணர்ந்து அறிவாளியாகு. ஏ சுசீலா, ஆந்திரீக யுத்தத்தை மறுபடி நடத்தி வெற்றி பெறு. நீங்கள் அனைவரும் ஊக்கமுள்ள யோகிகளாகி உலகத்தின் நாலா திக்குகளிலும் சந்தோஷத்தையும் சாந்தியையும் நிலவ வைப்பீர்களாக. ஆச்சரணைக்குரிய ஆத்மீக போதனைகள். நீ தெய்வீக மாணவன், அதற்கேற்ப நட. உன் தெய்வீக இயல்பை உணர்ந்து கொள். உனக்கு துன்பங்களும் தொல்லைகளும் இடுக்கண்களும் நோய்களும் வரும்போது முணுமுணுக்காதே. ஒவ்வொரு துன்பமும் உனக்கு மன திட்பத்தையும் சகிக்கும் தன்மையும் வளர்த்து பலமடைவதற்கு ஒரு வாய்ப்பு ஆகும். துன்பங்களை ஒவ்வொன்றாக தோற்கடி. இது ஒரு புதிய வாழ்க்கை, அதாவது வியாபகம், பெருமை, தெய்வீக தேஜஸ் உள்ள வாழ்க்கையின் தொடக்கமாகும். உயர தாவி எழு, வளர்ந்து விஸ்தரி. உன்னுள் உறங்கும் ஆண்மை, பொறுமை, தைரியமா முதலிய தெய்வீக சம்பத்துக்களை அமைத்துக்கொள். ஆத்மீக பாதையில் நடந்து நான் அமர ஆத்மா என்று அறிய பெறு. உனக்கு பிரியமான நெருங்கின உறவினர்கள் இறந்தாலும் அழுது அரற்றாதே. இந்த உலகத்தின் அற்புத நாடகத்தில் ஜனன மரணங்கள் இரு மாய காட்சிகள். அவைகள் யாவும் மாயையின் மந்திர ஜாலம். உண்மையில் யாரும் வருவதும் இல்லை, யாரும் போவதும் இல்லை. ஆத்மன் மட்டுமே உள்ளது. ஆத்மனே பிரம்மம் அல்லது பரமாத்மா. எப்போதும் நம்பிக்கையுடன் இரு. வாழ்க்கையில் உள்ள இக்கட்டுகள், இடுக்கண்கள், தொல்லைகள் அனைத்தையும் புன்னகையோடு எதிர்த்து நில். இதுவும் சென்றுவிடும் என்ற சூத்திரத்தை சந்ததமும் சொல்லிக்கொள். நீ எப்போதும் துன்பத்தையும் துயரத்தையும் கடந்து நிற்பாய். வருத்தம் மாறுவேடத்தில் உள்ள வரப்பிரசாதமே. அது கண்ணை திறக்கும். அது உனது மௌனமான குரு. துன்பம் உன் மனதை கடவுள் பால் திருப்பும். தீவிரமுள்ள சாதகன் ஆனந்த சமாதியை அதிபிரக்ஞை நிலை அடைவதற்கு முன் பல பழைய கர்மாக்கள் சீக்கிரம் அனுபவித்து தீர வேண்டியவைகளாக இருக்கின்றன. ஆகவே தீவிர சாதகனுக்குத்தான் துன்பங்கள் அதிகமாக வரும். ஆத்மீக போர் வீரனாகி எண்ணங்களையும் ரகசியமான சுகபோக ஆசைகளின் சூட்சும ரூபங்களையும் வெட்டி எறி.
உன் எதிர்கால மகிமையும் மேன்மையும் பொருந்தி இருக்கும் இக்கட்டுகளை ஒவ்வொன்றாக வெற்றிக்கொள். உறுதியாக நில். அழிவற்ற சச்சித ஆனந்த ஆத்மாவில் உன்னை வேரூன்றிக்கொள். பெருந்தன்மையும் சாந்தியும் சமநிலையும் உள்ள மனோநிலையை வளரச் செய். ஆனந்தோகம் ஆனந்தோகம், நான் ஆனந்தமயம், நான் ஆனந்தமயம் என்று பாடு. லட்சியத்தையும் இலக்கையும் அடைய போராடுவதே வாழ்க்கை. வெற்றியே வாழ்வு. தொடர்ச்சியான விழிப்புகளை வாழ்க்கை. உன் மனதையும் இந்திரியங்களையும் அடக்கு. இவைகளை உன் உண்மை பகைவர்கள். ஆயுள் முழுவதும் பிரதிக்கிணைகளை கொள். உன் உள் இயல்பையும் வெளி இயல்பையும் வெற்றிக்கொள். ஜபம் தியானத்தின் மூலம் எதிரடையான இருண்ட தீய சக்திகளை எதிர்த்து போராடு. யோகத்தின் உயர்ந்த உத்தேசத்தை அடையும் தீர்மானத்தில் நீ உறுதியாய் இருந்தால் ஆத்மீக வாழ்க்கையின் நோக்கத்தை அடைவதற்கு உனக்கு உறுதியான தீர்மானம் இருந்தால் நீ தற்காலிக வீழ்ச்சி அடைந்தாலும் கூட மறுபடி எழுந்து முன்னேறி செல்வாய். உன்னுள்ளே இருக்கும் தெய்வீகத்தை உணர்ந்து கொள். உன்னை பூரணமாக திறந்து கொண்டு தெய்வீக சக்தியை பெறு. தெய்வீக வெற்றியை அடைவதற்கு தீவிர ஆவலையும் உலக போகங்களில் கடுமையான வைராகியத்தையும் பெருக்கு. உலக ஆசைகள் அனைத்தையும் அகற்று. உயர்ந்த ஆத்ம ஞான பிரதேசங்களில் எப்போதும் வட்டமிடு. ஏ ராமா, உன்னுடைய ஆண்மையையும் மனோதைரியத்தையும் ஆத்ம பலத்தையும் காண்பி. ஆத்மீக வாழ்வு வெட்டி பேச்சல்ல, அது உணர்ச்சியை தூண்டுவதல்ல, அது உள்ளபடி ஆத்மாவில் உறைவதே. அது அனைத்திற்கும் அப்பாற்பட்ட கலப்பற்ற ஆனந்தத்தின் அனுபவம். நீங்கள் அனைவரும் அலைவற்றவர்களாய் நித்தியமான ஆனந்தத்தின் தெய்வீக அமுதத்தை அருந்துவீர்களாக. தொடரும். ஓம்.